மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவில் உலக புகழ் பெற்றதாகும். இந்த கோவிலில் மாதந்தோறும் அமாவாசையன்று நடைபெறும் ஊஞ்சல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபடுவர். அதன்படி நேற்று கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் நன்னீராட்டு செய்யப்பட்டது. பின்னர் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரித்து தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நீண்ட நெடு வரிசையில் காத்துக் கொண்டிருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். நள்ளிரவு உற்சவர் அம்மன் உண்ணாமுலை அம்மன் அலங்காரத்தில் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளியதை தொடர்ந்து பூசாரிகள் வழக்கப்படி தாலாட்டு பாடல்கள் பாடினர். இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கைகளில் தீபம் ஏற்றி அங்காளம்மனை தரிசனம் செய்தனர். பாதுகாப்பு பணியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் 600க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபட்டனர். உற்சவர் சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்ய 4 மணி நேரம் வரை ஆன நிலையில் முதல் முறையாக மேற்கு வாயில் வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டதால் 1 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர். இது பக்தர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவள்ளத்தில் உள்ள அருள்மிகு கெங்கை அம்மனுக்கு கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு நன்னீராட்டு மற்றும் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொன்னூஞ்சல் சேவை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்.